உன்னத தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக ஒரு சிறிய அறிவிப்போடு கூட நான் தெய்வீக ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைக்கிறேன். எப்பொழுதுமே மாதத்தின் இறுதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையில் உபவாச ஜபம் இருக்கும். ஏற்கனவே நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒரு சகோதரருக்கு நம்ம ஒரு உதவி செய்திருந்தோம். வாழையூத்து வயல் பக்கத்தில் மேலே அந்த வீட்டிலிருந்து ஒரு உபவாச ஆராதனைக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறபடினால தான் இந்த மாதம் முதல் வாரத்தில் வைத்திருந்தோம் உபவாச ஜபத்தை. ஸோ அதனால் உபவாச ஜபம் இப்பொழுதுக்கு இல்லை, வருகிற வாரங்கள் இருக்குமே. ஆனால் நான் நிச்சயமாக அறிவிப்பு கொடுக்கிறேன். அதே போல் நம்முடைய திருச்சபையில் மாதாந்திர துவக்க ஆராதனை ஒவ்வொரு மாதத்திலும் நடைபெறுகிறது. அந்த துவக்க ஆராதனை மாத்திரம் நம்முடைய திருச்சபையில் நடைபெறும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ சமூகத்தில் இந்த வார தேவ செய்திக்காக நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது, இந்த 13வது வாரம் என்று வருகிற பொழுது 1-2 வாரங்கள் ரொம்ப பரபரப்பாக போகும். ஏன்னா இறுதியான நிலைகள், நம்ம எல்லா காரியங்களையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற பொழுது எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நானும் ஆண்டவரே, இந்த இறுதி வாரத்தில் நாங்கள் வாலிப சங்கத்திற்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம், செய்தியும் ஆண்டவர் எவ்வண்ணமாய் கொடுக்க போகிறீர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அதற்காக அமர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தேவன் வாலிப உள்ளங்களுக்கென்று கொடுக்கும்படியாக ஒரு முக்கியமான செய்தியை சமீபத்தில் என்னோடு பேசி கொண்டிருந்தார். யுத்த காலத்தில் ஆவிக்குரிய போராளிகள் என்ற தலைப்பில் ஒரு நல்ல செய்தியை இன்றைய நாள் நம்ம படிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுக்கும்படியாக ஒரு சிறு ஜெபத்தோடு கடந்து போகலாங்களா? நன்மையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கத்தையும் சத்தியத்தையும் எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிற நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி அப்பா. வேத வாக்கியங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் சுயம் அல்ல, எங்கள் எண்ணம் அல்ல, தேவனாகி கர்த்தருடைய சித்தமே எங்களுக்கு சத்தமாய் கேட்கப்பட உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் நிகழ்ச்சியின் ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களாக இருப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு இன்னும் ஆண்டவர் நல்ல தாளந்து திறமைகளை கொடுத்து அவர்களை இன்னும் தேவனுக்குள்ளாக வளருவதற்கு நாம் திருச்சபையாய் உதவி செய்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சமீப காலத்தில் நான் ஒரு சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. வெளியில் போயிருந்தேன், ஊழிய விஷயமா திண்டுக்கல் பகுதிக்கு நான் போயிருந்தேன். அங்கே திண்டுக்கல் பகுதியில் ஒரு 2 நாட்கள் இருக்கும்படியான வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அங்கே இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு வாலிபன், திடகாத்திரமாக இருக்கிற ஒரு வாலிபன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு முதியவர்கிட்ட சண்டைக்கு போகிறாப்புல. சண்டைக்கு போயிட்டு அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த பிரச்சனையை. அந்த முதிர்ந்த வயதோரும் ரொம்ப முதிர்ந்த வயதவரெலாம் இல்லை, அவருடைய உடலும் பார்த்தும் கிட்டத்தட்ட வாலிபனை போல தான் இருக்கிறார். ஆனால் என் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பாரு வயசான மனுஷங்கிட்ட போய் சண்டைக்கு போகிறாப்புல பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் அமைதி காத்துக்கிட்டே மனசில் ஒரு எண்ணம், அவர் மேலே இந்த வாலிபன் அடித்து விடக்கூடாது, அதை மாத்திரம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே போய் கேட்டால் வேறு மாதிரி எதாவது போகணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த சமயத்தில் இந்த வாலிபன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த முதியவரை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாரு, தட்டுறாரு, எல்லாத்தையும் செய்கிறார். நான் அந்த முதியவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் அடிக்க வரும்போது இவர் எஸ் ஆகிறார், அதாவது அவர் விலகி போறாரு. ஒவ்வொரு அடிக்கும் இந்த முதியவர் என்ன செய்யறாருன்னா, தப்பி 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 நிற்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, தம்பி உனக்கு உடல்ல பலம் இருக்கலாம், ஆனா எனக்கு மனசுல அனுபவம் இருக்குது, நீ அடிக்கிற ஒவ்வொரு அடி கூட என் மேல படாது அப்படின்னு சொன்னார். நான் அந்த சம்பவத்தை பார்த்தேன். அதே போலதான் அந்த வாலிபன் அந்த முதியவர் அடிக்க வரான், அந்த முதியவர் அந்த அடியை வாங்காம தப்பிக்கிறார். என்னடா இது காரியம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு அப்புறம் திரும்பவும் கூட இருந்தவங்க எல்லாம் வந்து விலக்கி காத்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த முதியவர் சொன்ன வார்த்தை இருக்குது பாருங்க, நீ உனக்கு வாலிப பலம் இருக்கலாம், ஆனால் எனக்கு மனதில் அனுபவம் உண்டு, நீ அடிக்க வர்றதுக்கு முன்னாடியே நீ எங்கே அடிப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இந்த வார்த்தை என் உள்ளத்துக்குள்ளாக நின்றுடுச்சிங்க. வேதத்தில் ஒரு வசனம் நான் வாசித்த ஞாபகம் எனக்கு நன்றாகவே இருந்தது. நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் வசனம் 29 கொஞ்சம் வாசிப்போம் வாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். வாலிபரின் அலங்காரம்
அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை, அவர்கள் நரை. வசனம் என்னங்க சொல்லுது? வாலிபர்களுடைய அந்த அலங்காரம் எது அப்படின்னா அவங்களுடைய பராக்கிரமம். ஆனா முதிர் வயது உள்ளவர்களின் மகிமை எதுங்களா? நரை. அவர் சொன்னார் இல்ல, உனக்கு பலம் இருக்கலாம் உடம்புல, ஆனா நீ அடிக்க வர அந்த அடியை தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு அனுபவம் உண்டு அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கு இந்த வார்த்தை மனசுல தங்கிடுச்சு. வாலிபர், பராக்கிரமம், பலம். அப்போ ஒரு யோசனை போய்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. ஆண்டவரே, இந்த வாரம் எங்க திருச்சபையில் வாலிப பிள்ளைகள் தான் ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க. எங்க திருச்சபையின் வாலிபர்களுக்கு என்று ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை என் உள்ளத்தின் ஆவலா இருக்கிறது. நீங்க பேசுங்கப்பா. உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சங்க. ஜெபிக்க ஆரம்பித்த வேலையில் பரலோகத்தின் ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த நினைவு என்ன அப்படின்னா, ஆதாமை ஆண்டவர் படைக்கும் பொழுது எந்த வயசுல படைச்சார்? சரி, கேள்வி, ஏன் ஆதாமை ஆண்டவர் சிறு பருவத்தில் படைக்கல? ஏன் ஆதாமை ஆண்டவர் முதிர் வயதில் படைக்கல? ஒருவேளை சிறு வயதில் படைத்திருந்தார் அப்படின்னா அந்த பிள்ளையை அழகா சொல்லி குணத்துல இன்னும் சூப்பரா கொண்டு வந்து அவன் விழுகையில் விழாதபடிக்கு காப்பாத்திருக்கலாம் இல்லைங்களா? ஒருவேளை வயது முதிர்ந்த அந்த சூழ்நிலையில அவனை ஆண்டவர் எடுத்திருந்தார் அப்படின்னா அந்த அனுபவத்தின் முதிர்ச்சியினால அவன் விழுகையை சந்திக்காம இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாக ஒரு ஆவல் போய்கிட்டே இருந்துச்சுங்க. நானும் வேதத்தை எடுத்து ஆரம்பிச்சேன், வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் புரிய வந்துச்சு, ஆதாமை தேவன் எந்த வயதில் படைச்சார் அப்படின்னா சரியாக வாலிப வயதில் தான் ஆதாம் ஆண்டவர் படைத்தார். அப்ப எனக்கு மீண்டும் ஒரு கேள்வி எழும்புச்சு, ஏன் ஆண்டவர் ஆதாமை வாலிப வயதில் படைக்க வேண்டும்? ஆதாமுடைய பிக்சர்லாம் பார்த்துருக்கிறீங்களா? நீங்க சும்மா போட்டோஸ் பார்த்துருக்கிறீங்களா? எந்த ஆதாமாச்சு மீசை வச்சிருக்கிறாரா? பார்த்துருக்கிறீங்களா மீசை வச்சு? ஏன் ஆதாமுக்கு மீசையே இல்லை? வாலிப பருவம் அப்படின்னா மீசை இருக்கிற ஒரு காரியம் தானே. ஆனா ஆதாமுடைய பிக்சரை பாருங்க, எது இருக்காது? மீசை இருக்காது. எனக்கு ரொம்ப நாள் தேடல். அப்பதான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, தம்பி ஏன் அங்க மீசை இல்லைன்னா அதை வரைஞ்சவர் யாரா? அமெரிக்கனா, ஒரு வெள்ளைக்காரரான். அவங்க மீசை வைக்க மாட்டாங்க இல்லைங்களா, அதனால அவங்க அப்படியே வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அதான் உண்மை. நானும் இந்த ஆதாமினுடைய அந்த சூழ்நிலையை நான் ஆராய்ந்த போது சிறு பருவத்திலையும் படைக்கல, முதிர் வயதிலையும் படைக்கல. எந்த பருவத்தில் படைச்சாரு? வாலிப பருவத்தில் படைத்தார். அப்படி அந்த வாலிப பருவத்தில் ஆதாமை படைத்தார் அப்படின்னா எந்த நோக்கத்திற்காக வாலிப பருவத்தில் ஆதாமை ஆண்டவர் படைத்தார்? வசனம் சொல்லுது பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 13-14 நம்ம வாசிப்போம். வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கவனமா கவனிங்க. வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 2வது அதிகாரம் வசனம் 13. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். யோவான் எழுதும் பொழுது எழுதுறாரு, அந்த வார்த்தையை கவனிங்க. வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். சில நேரங்கள்லங்க இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் பிள்ளை வாலிப வயதை எட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், சுற்றுப்புறத்தில் இருக்கிற உறவினர்கள்லாம் வருவாங்க. வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிள்ளைய பார்த்து வளர்க்க கற்றுக்கணும், பிள்ளை வாலிப வயசு வந்துட்டான், ரொம்ப மோசமான ஒரு பருவம் இது, இதில் பிள்ளைய கரெக்டாக வளர்த்துக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆலோசனை கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கும். நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வாலிப வயசு நிச்சயமாகவே பலவீனத்தில் சீக்கிரமாய் விடக்கூடிய ஒரு வயது, பலவீனத்தில் விடக்கூடிய இயல்புடைய வயது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வசனத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சிச்சு. யோவான் எழுதும் பொழுது எழுதுறாரு, வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். யாருங்க இந்த பொல்லாங்கன்? யார் இந்த பொல்லாங்கன்? சாத்தான், சத்துரு. எழுதும் பொழுது எழுதுறாரு, பொல்லாங்கானை ஜெயிக்கிற ஒரு வயது எந்த வயது அப்படின்னா வாலிப வயதான். வாலிபர்கள் பொல்லாங்கானை ஜெயிக்கிறவர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுதுங்க. 14வது வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும்
தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்களே, இங்க யோவான் மீண்டும் என்ன சொல்றாரு? பலவான்கள் அப்படின்னு சொல்றார். சங்கீத புத்தகத்தில் வசனம் ஞாபகம் வருதுங்களா? யாரோ பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்களே, யாருங்க அவங்க? வாலிபர்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த வசனம் என்ன சொல்கிறது? இதோ வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த பலவானுடைய பலம் அந்த அம்பை வைத்து எந்த நோக்கத்தை நோக்கி செலுத்துகிறதோ அந்த நோக்கத்தை அந்த அம்பு சரியாய் செய்து முடிக்கும். நான் அப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், ஏன் ஆண்டவர் ஆதாமை வாலிப வயதில் படைத்தார் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஆதாமை இந்த வாலிப பிரியாயத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பொல்லாங்கானை ஜெயிக்கிற நோக்கம். ஆனா சம்பவம் தெரியும், ஆதாம் பொல்லாங்கானை ஜெயித்தாரா? பொல்லாங்கன் மனைவி வத்தி யாரை கவுத்துட்டாப்ல? ஆதாம கவுத்துட்டாப்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க, வாலிப பருவம், அந்த வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் அப்படின்னா, அது பொல்லாங்கானை ஜெயிக்கிற பருவம். வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பராக்கிரமம் நிறைந்தவர்கள். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றார். அந்த பராக்கிரமசாலியே என்று சொல்வதற்கான வயது எந்த வயது அப்படின்னா, வாலிப வயது. அப்ப நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஆதாமை தேவன் வாலிப வயதில் படைத்த நோக்கம், அந்த ஆதாம் தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும், தேவனுடைய குணத்தோடு வாழ வேண்டும் என்ற காரணத்துக்காக ஆதாமை ஆண்டவர் படைத்தார். ஆனால் ஆதாம் தேவன் கண்ணீர் விடும்படியான ஒரு தருணத்தை தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோங்க. எனக்கு மீண்டும் மனசுக்குள்ள ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஆண்டவரே பொல்லாங்கானை ஜெயிக்கிற வயது வாலிப வயசுன்னு சொன்னீங்களே, வேதாகமத்தில் யாராவது பொல்லாங்கானை ஜெயிச்சிருக்கிறாங்களா? என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இங்க பாரு, இங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, நீயும் ஜெயிப்ப, உன்னாலே முடியும் என்ற வார்த்தையை நான் சொல்ல கொடுக்கணும் அப்படின்னா வேதாகமத்தில் யாராவது அப்படி உண்டாப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேங்க. யோசிக்காதீங்க, என்ன பாஸ்ட் கட 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 கடன்னு ஓடுறாருன்னு யோசிக்காதீங்க, கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்குது. வேதாகமத்தை நான் ஆராய ஆரம்பித்த வேலையில் பொல்லாங்கானை ஜெயித்த ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் என்னால் படிக்க முடிந்ததுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தின் பொல்லாங்கானை ஜெயிப்பதற்கான வழியை அந்த சம்பவத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லோருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். சம்பவத்தை வாசிக்கலாங்களா? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம். இந்த 17வது அதிகாரம் முழுவதுமாகவே பாருங்க, ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பத்தி பேசுது. இங்கு யுத்தம் என்ற வார்த்தையை நீங்க பார்க்க முடியும், போர்க்களம் என்ற வார்த்தையை பார்க்க முடியும், அந்த போர்க்களத்தில் வெற்றி என்ற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். இந்த 3 வார்த்தை, யுத்தம், போர்க்களம், வெற்றி. நான் சம்பவத்தை சுருக்கமா சொல்லிட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்க போறேன். சம்பவம் என்ன அப்படின்னா, தாவீது தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் சந்தோஷமா இருக்கிறார். இப்ப தகப்பனிடத்திலிருந்து ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்ன தெரியுங்களா? அந்த 17வது அதிகாரத்தில் கொஞ்சம் வாசிப்போம். அந்த செய்தி என்ன என்பதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். 27வது வாக்கியம். சரிங்க, இங்க யாரையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே, யாருங்க அவர? சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே. யார? கோலியாத்தை. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தகப்பன் அனுப்பி எங்க அனுப்புறாரு? வசனம் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. வசனம் 15ல இருந்து வாசிக்கிறேன். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். யாருங்க இந்த பெலிஸ்தியன்? கோலியாத். எத்தனை நாள் வந்தாரு? 40 நாள். ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும், இது ஒரு புதிய ஏற்பாட்டு சம்பவம். 40 நாள் அந்த யுத்த காலத்துல இஸ்ரவேலுக்கு முன்னாடி வந்து நிப்பாருங்களாம். இப்ப நின்னதுனால என்ன நடக்குது? வசனத்தை கீழே வாசிக்கிறேன். வசனம் 16 பாருங்க. 17, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பாலாடை கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். தாவீது எதுக்கு அனுப்புனார் தெரியுங்களா? தகப்பன், பிள்ளைங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க, போர் புரியணும் அப்படின்னா எது அவசியம்?
பலம் அவசியம். பலம் அவசியம் அப்படின்றதுனால அவர் எதை கொடுத்து அனுப்புறாரு? நம்ம வார்த்தையில சொல்லணும்னா பாதாம் பிஸ்தா கொடுத்து அனுப்புறாரு. எதுக்குங்க? அண்ணங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க, எனர்ஜியோடு சண்டை போடணும், நீ போய் இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாதாம் பிஸ்தா பால் கட்டி இதெல்லாம் கொடுத்து அனுப்புறார். தாவீதும் என்ன செய்யறாரு? அவைகளை எடுத்துக்கொண்டு வரார். எடுத்துக்கொண்டு வந்த மாத்திரத்தில் என்ன நடக்குது? கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன், வசனம் 19. அப்பொழுது சவுலும் அவருடைய இஸ்ரவேல் எல்லாரும் 7ஆம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசம் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் ஒருவருக்கொருவர் எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தீரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போதும் மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் இஸ்ரவேல் என்ன செய்வாங்களாம்? விலகி ஓடி போவார்களாம். இப்ப பாருங்க, இந்த வாலிப வயசு அப்படின்னு வரும்பொழுது தாவீதும் ஒரு வாலிப வயது உடையவர் தான் இந்த சம்பவம் நடக்கும்போது. இப்ப தாவீது 3 இடங்கள்ல அசட்டை செய்யப்படுகிறார். அந்த 3 இடங்களும் அசட்டை செய்யப்படுகிற காரியங்களை கொஞ்சம் பார்ப்போம். முதல் இடம் எங்க அசட்டை செய்யப்படுகிறார் என்பதை வேத வசனத்தில் வாசிக்க போறோம். 28வது வாக்கியத்தை பாருங்களேன். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? அந்த கவனமா கவனிங்க. வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் போதுங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இங்க கேட்கிறான், பெலிஸ்தியன் ஒருவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய ஜனங்களையும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை தாவீது கேட்கிறான். இந்த பெலிஸ்தியனை கொள்கிறவனுக்கு ராஜாவின் இடத்தில் சன்மானம் இருக்கும்னு சொன்ன வார்த்தையை கேட்கிறான். அவனுக்கு சன்மானம் ஒரு பெருசு இல்லை, ஆனால் அவன் நம்புகிற தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறத தாவீதுனால பொறுத்து கொள்ள முடியல. தாவீதோடு பொறுத்து கொள்ள முடியாதனால ஒரு விஷயம் அல்ல, 2வது விஷயம், இவனை கொள்ளுகிறவனுக்கு ராஜா என்ன கொடுப்பார் என்று கேட்கிறார். இப்ப சகோதரன் சொல்றான், டேய் நீ எதுக்கு இங்க வந்த? ஆடு மேய்க்கிறவன் தானே நீ ஆடுகளை தானே மேய்க்கணும். ஆடுகளை மேய்க்கிறவன் இங்க என்னடா வேலை? அந்த வார்த்தையை கவனிங்க. யுத்தத்தை அல்லவா பார்க்க வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? துணிகரம், இருதயத்தின் அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த வார்த்தையை நிறைய நேரங்களை யாரை பார்த்து சொல்லுவாங்க தெரியுங்களா? வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. என்ன அகங்காரமா நடக்கிறான் பாரு. யாரோ சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவனும் அப்படி நடக்கும்போது பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன அகங்காரமா நடக்கிறான் பாரு. சகோதரர் சொல்றாரு, உன் அகங்காரத்தை நான் அறிவேன். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீ வாலிப வயசுல இருக்கிற, நீ நினைக்கிற நான் ஜெயிச்சலான்னு நினைக்கிறேன், அது வேண்டாம், உன் அகங்காரத்தை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி முதல் அசட்டை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா தன் சகோதரத்திலிருந்து வருகிறது. 2வது அசட்டை பாருங்களேன். 2வது அசட்டை யார் செய்யறாங்க என்பதை வசனம் 33 வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். சவுல் 2வது சொல்றாரு, பா நீ வாலிப பையன்பா, அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன், உன்னால் அவனை ஜெயிக்க முடியாது. 2வது அசட்டை. 3வது அசட்டை யார் தெரியுங்களா செய்தது? இதே கோலியாத் செய்கிறார். எங்க வாசிப்போம்? வசனம் 42 பாருங்களேன். தாவீதை கண்டு இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். இங்க சம்பவம் தெரியும். தாவீது போகும்போது கையில தடியை கொண்டு போறாரு. அவன் கேட்கிறான், டேய் நான் என்ன நாயா, என்ன அடிக்க தடியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை அசட்டை செய்கிற காரியங்களை இந்த சம்பவத்தில் பார்க்க முடியுது. முதல் அசட்டை சகோதரர்களால,
இரண்டாவது அசட்டை சவுல் ராஜாவால, மூன்றாவது அசட்டை பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத்தினாலே அசட்டைகள் வருகிறது. இத்தனை அசட்டைகளை அவன் கேட்டாலும் அவனால் அந்த அசட்டை எதுக்கு நமக்கு வம்பு, இவங்களே சொல்லிட்டாங்க நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாரா? போகலங்க. இவன் உள்ளத்துக்குள்ளாக 1000 இழிவான அசட்டையான வார்த்தைகள் வந்தாலும் இவன் இருதயத்தில் ஒன்று கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் என்ன அப்படின்னா, என் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, என் தேவன் ஒரு புறஜாதியினால தூஷிக்கப்படுகிறாரே என்று சொல்லி அவன் இருதயம் தேவனுக்காக கொழுந்து விட்டு எரிந்தது. இன்னைக்கும் கூட சில நேரங்களில் வாலிப பிள்ளைகள் சபையிலேயோ இல்லை வெளியிலேயோ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போனாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? டேய் அமைதியாரு, உன் வேலையை பாரு, எதுக்கு உனக்கு இது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதே அசட்டை தாங்க இங்க தாவீதினுடைய வாழ்க்கையிலும் இருந்துச்சு. ஆனால் இந்த வாலிபன் அந்த போர்க்களத்தில் எப்படி ஜெயித்தான் என்பதை பல முறை நான் வாசிக்கும் பொழுது, அவன் கையில கவன் வச்சிருந்தான், குழாங்கல் வச்சிருந்தான், அது எல்லாம் சரிதான். ஆனா அவன் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருந்தது. அந்த ரகசியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். அவன் வெற்றிக்கு மிகப்பெரிய ரகசியம் எங்க தெரியுங்களா இருந்துச்சு? நான் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போறேன், கவனத்தோடு கவனியுங்க. இப்ப தாவீது கிட்ட இந்த கோலியாத் அந்த போர்க்களத்தில் சண்டை போடுவதற்கு முன்பதாக அவன் சொல்லுவான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் எத்தனை பேரை கூப்பிடுறான்? ஒருவனை. என்னுடைய கேள்வி, இவன் தான் பலசாலியாச்சே, இவன் 10 பேர் வாங்கினான்னு சொல்லணும், ஆனா ஏன் ஒருவனை அப்படின்னு சொல்றான்? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் புரிய வந்துச்சு, இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது கையில் எடுத்த ஆயுதம் கவனா இருக்கலாம், குழாங்கல்லா இருக்கலாம், மற்ற எந்த காரியமும் அவனால் இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தாலும் முக்கிய காரணம் எது என்பதை வேதாகமும் அவ்வளவு தெளிவா சொல்லுது. நான் வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. எங்க வாசிக்கிறேன்? அதே 17வது அதிகாரத்தில் 45வது வாக்கியத்தை நான் வாசிக்க போறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நீ யோசித்து பாருங்க, இங்க தாவீது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படின்னா, நீ உன் கையில பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, கேடயம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சந்தோஷம்தான், நீ அவைகளோடு என்னோடு யுத்தத்துக்கு வர. ஆனா என்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அந்த பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொன்னான் பாருங்க. நாமம்னா என்னங்க? நாமம்னா என்ன? நான் வாசித்து கொண்டிருந்தேன், இந்த சத்தியத்தை தியானித்து கொண்டிருந்தேன். அங்கு அந்த சம்பவத்தில் கல்லையும் கவனையும் வைத்து கோலியாத் வீழ்த்தப்பட்டான் என்று சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அது ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா அதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கிறது, அதுதான் அந்த கோலியாத்தை வீழ்த்தியது என்ற காரியத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய நாமம். இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இது ஒரு புதிய ஏற்பாட்டு சம்பவம்னு சொன்ன பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டில் இந்த சம்பவம் எங்க இருக்கு தெரியுங்களா? குழு கொடுக்கட்டுங்களா? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீது இங்கு யுத்த களம் ஒன்று இருந்தது, அங்கேயும் யுத்த களம் டைரக்டா இருக்குது, ஆவிக்குரிய யுத்தம் இருக்கும். இங்க 40 நாள் பெலிஸ்தியர்களோட யுத்தம், புதிய ஏற்பாட்டில் 40 நாள் வேறு ஒரு யுத்தம். இங்க கோலியாத் அந்த தாவீது கோலியாத்தை வெட்டி வீழ்த்துவதற்கு பயன்படுத்தின ஒரு ஆயுதம் பட்டயம், அங்கேயும் பட்டயத்தை வச்சு தான் ஜெயிப்பார். எங்க இருக்குது இந்த சம்பவம்? வெரி குட். மத்தேயு 4வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா அங்கதான் சம்பவம் இருக்குது. மேசியாவாகிய கிறிஸ்து எப்படி பொல்லாங்கானை பட்டயத்தினால் ஜெயித்தாரோ, இன்னைக்கு பட்டயத்தினால் ஜெயம் வரும் என்ற காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதனோடு கூட கூடுதலான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சத்தியம் என்ன தெரியுங்களா? நான் இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் என்ற போர்க்களத்தில் அனைத்து பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில போரை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல என் பிள்ளைங்களுக்கு.
அந்த யுத்தத்தில் எப்படி வெற்றி பெறுவது என்று அறியாமல் ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதுங்களா. நான் கண்டுபிடிச்சேன் அந்த ரகசியத்தை. யுத்தத்தில் ஜெயிப்பதற்கான வெற்றி ஒன்று உள்ளது. அந்த வெற்றி என்ன அப்படின்னா, அங்க சொன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொன்னான் பாருங்க. அந்த நாமம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, யாத்திராகமம் 34-35 அதிகாரங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். அந்த சம்பவம் தெரியும். மகிமை என்று சொல்லி ஆண்டவர் எதை கூறுவார்னா நாமத்தை கூறுவார். நாமம்னா அங்கே என்ன படித்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய குணம் இருக்கும். இதே சம்பவத்தை ஆதியாகமம் புத்தகத்தில் ஒருத்தர் போர்க்களத்தை ஜெயிச்சார். யார் தெரியுங்களா? அங்கேயும் ஒரு போர்க்களம், அங்கேயும் ஒரு யுத்த காலத்தை அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் ஜெயிச்சார். யார் தெரியுங்களா? யோசேப்பு. எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரியும். யோசேப்பு எப்படி பாவத்தை ஜெயிச்சார் அப்படின்னா, அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை இப்போ நீங்க வாசித்து பாருங்க. என் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன்? அங்க யோசேப்பு ஜெயித்த அந்த அடித்தளமான காரியத்தை போய் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சத்தியம் நமக்கு புரிகிறது. யாரெல்லாம் தேவனுடைய குணத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் போர்க்களத்தை ஜெயிக்க முடியும். யார் ஒருவர் தேவனுடைய குணத்தை தன் வாழ்க்கையில் வைத்துக் கொண்டு யுத்த களத்தில் நிற்கிறார்களோ அவர்களால் தான் யுத்தத்தை ஜெயிக்க முடியும். தாவீதினுடைய சம்பவத்தை நேரம் இல்லை, நான் சுருக்கிட்டேன் எவ்வளவு விஷயங்களை. தாவீதினுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம். தாவீது ஜெயித்ததற்கான முதல் காரணம் அவன் கர்த்தருடைய நாமத்தை தன் கரங்களில் வைத்துக் கொண்டிருந்தான். இரண்டாவது, அவன் கையில கவன் இருந்துச்சு, குழாங்கல் இருந்துச்சு. ஆனால் முழுமையான வெற்றி எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டினான் பாருங்க. அங்கதான் முழுமையான வெற்றி இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பட்டயம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுதுங்களே, எதுங்க? வேத வசனம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நாம் பாவத்தை ஜெயிப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ஒன்று தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம் வாழ்க்கையில் நாம் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த போர்க்களத்தில் முழுமையான ஜெயத்தை நாம் பெற வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய நாமமாகிய அவருடைய குணத்தை நம் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியத்தை எந்த பிள்ளைகள் வைத்திருக்கிறாங்களோ அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவர்களால் போக முடியும். நீங்க சிந்திச்சு பாருங்களேன். யோசேப்புடைய வாழ்க்கை யுத்தக்களம் இருந்துச்சு. அந்த யுத்தத்தில் தேவனுடைய குணத்தை வச்சு யோசேப்பு ஜெயிச்சாரு. யோசேப்பு உயர்ந்த இடத்துக்கு போனாரா? போனார். இதே போல தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். தானியேலுடைய வாழ்க்கையிலும் ஒரு யுத்தம் இருந்துச்சு, ஆவிக்குரிய யுத்தத்தை பார்க்க முடியும். ஆனா தானியேலும் எப்படி ஜெயிச்சாருன்னா தேவனுடைய குணத்தை வச்சு தானியேல் ஜெயிச்சாரு. தானியேலுக்கு உயர்ந்த இடம் கிடைச்சிச்சா இல்லையா? வேதாகமத்தில் எத்தனையோ நபர்களை என்னால சொல்ல முடியுங்க, வாலிப உள்ளங்களை. வாலிப உள்ளங்கள் அந்த மிகப்பெரிய அந்த இடத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர்கள் கையில் எடுத்த ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய குணத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இரண்டாவது, ஒவ்வொரு முறையும் சோதனைகள் என்று வருகிற பொழுது ஆவியின் பட்டயத்தை தங்கள் கரங்களில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம திருச்சபைகள்லையும் சரி வெளியில சரிங்க, பிள்ளைகளை மனன வசனம் படிக்க சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு மனன வசனத்தை கற்று தன் மனதில் வசனத்தை பதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு படித்த வசனம் ஒரு நாள் அவர்கள் யுத்த களத்திற்கு போய் நிற்பதற்கான காலங்களும் சமயங்களும் நிச்சயமாக வரும். தாவீது ஆடுகளை மட்டும்தாங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பாதம் யுத்த காலத்துக்கு போச்சா? போனது. அப்ப தாவீதினுடைய பாதம் யுத்த காலத்துக்கு போச்சு அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் யுத்த காலத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் அந்த போர்க்களத்தில் ஜெயிப்பதற்காக இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம், தேவனுடைய குணம். இந்த இரண்டு காரியங்களை எந்த பிள்ளை வாழ்க்கையில தூக்கி பிடிக்கிறாங்களோ அந்த பிள்ளையை ஆண்டவர் தூக்கி பிடிப்பார். இந்த இரண்டு காரியங்களை யார் ஒருவர் வாழ்க்கையில் சரியாய் வைத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜான் வெஸ்லி ஒரு பெரிய புகழ்பெற்ற ஊழியக்காரர். இந்த ஜான் வெஸ்லியுடைய தாயார் அவருக்கு ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டே இருப்பாங்களா. என்ன செய்து கொண்டிருப்பாங்க அப்படின்னா அவருக்காக முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இரண்டாவது, அவருக்கு வேத வசனத்தை கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஜான் வெஸ்லி என்ற ஒரு ஊழியக்காரன்
அவருடைய உயர்ந்த நிலைக்கு காரணம் என்ன, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான காரணம் என்ன, அவர் பெரிய ஊழியத்தை செய்வதற்கான காரணம் என்ன என்று சொல்லி அவருடைய பயோகிராஃபியில் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வாலிப பருவத்தில் நானும் வந்தடைந்தேன், எல்லா வாலிபர்களுக்கும் வருகிற நேரிடுகிற சோதனை எனக்கும் நேர்ந்தது. என்னோடு இருந்த 6 நபர்கள் அந்த சோதனையில் விழுந்தார்கள், நான் ஒருவன் மாத்திரமே சோதனையிலிருந்து தப்பினேன். நான் சோதனையிலிருந்து தப்பி வைப்பதற்கு ஒரே ஒரு காரணம், என் தாய் என் சிறு வயதிலிருந்து வசனத்தை படிக்க எனக்கு கொடுத்த வாழ்க்கை தான். சோதனை வருகிற பொழுது வசனம் பேசிச்சான், அந்த வசனத்தை அவர் மனதில் வைத்தபடியினால இது தவறு, இதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி விலகி அந்த யுத்த காலத்தை ஜெயிச்சாராம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை நம்ம படிக்க கொடுத்து அந்த பிள்ளைகள் மனசுல பதிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒருவேளை அவங்க யுத்த காலத்துல இல்லாம இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒரு நாள் யுத்த காலத்தில் போய் நிற்கக்கூடிய காலம் வருகிறது. அந்த யுத்த காலத்தில் அவர்கள் ஜெயத்தை பெற வேண்டுமே ஆனால் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தேவனுடைய குணத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய குணத்தை புரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக வசனங்களை அவர்கள் மனதார படிப்பதற்கு நாம் திருச்சபையை உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பனும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்து இந்த ஆவிக்குரிய போர்க்களத்தில் யுத்தத்தில் அவர்கள் ஜெயம் பெறுவதற்கு நாம் உதவி செய்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.